டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மிட்டோன் ஹைல போட்ட சண்டைனால ஸ்கூல் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். அதனால அங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வேற ஸ்கூலுக்கு மாத்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பீட்டர், நிக்கோ, லானி லிங்கன் அண்ட் பெல் இவங்கலாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு நாள் பீட்டர் ஒருத்தர் பார்க்க வராரு. நார்மன் ஆஸ்பார்ன் எதுக்கு பீட்டர பார்க்க வந்திருப்பாருன்னா, அப்ப ஆஸ்கார்க்கு கேண்டிடேட்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால உனக்கு நான் இன்டர்ன்ஷிப் தரலான்னு இருக்கேன்னு சொல்ல, பீட்டரும் அத அக்செப்ட் பண்ணி நான் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் பீட்டர் ஸ்கூலுக்கு போய் நீக்கோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்ப, இந்த விஷயத்துக்கு நீக்கோ ரியாக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல லானி லிங்கன் வந்து, "பீட்டர் நான் ஸ்கூலோட ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ நீ கண்டிப்பா வரணும்னு" சொல்றாரு. பீட்டரும் மேட்ச் பார்க்கலாம்னு தான் நெனைக்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போக்கூடாதுன்னு வேக வேகமா கிளம்பி ஆஸ்கார்க்கு போறாரு. அங்க போனா தான் தெரியுது, நார்மன் ஆஸ்பார்ன் இவருக்கு மட்டும் இன்டர்ன்ஷிப் தரல. மொத்தம் 4 பேருன்னு. யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமிடியஸ் ஜோ, ஆசா, ஜேன் அண்ட் பீட்டர். இவங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்ஃப் சப்டைனிங் பேட்டரிய உருவாக்கணும். லைக் நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஆர்க் ரியாக்டர் மாரி. ஸோ ஆஸ்கார்க்கு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ பீட் பண்ணணும். அண்ட் 4 பேரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒண்ணா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்ப, நியூஸ்ல ஃப்ளேம் த்ரோன வச்சுட்டு ஒருத்தன் பில்டிங்கே நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், பீட்டர் உடனே ஷூட்ட மாட்டிட்டு அங்க போனான்னு தெரியுது, அவன் பில்டிங்கே மாத்தி எரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அண்ட் அவன அடிச்சு போட்டதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற கேட்ஜெட்ல ஒரு இன்ஃபினைட் சிம்பிள் போட்டிருக்கிறத நோட் பண்றாரு. இந்த சண்டையில பீட்டர் கிளாஸே மறந்துடுறாரு. வேக வேகமா கிளாஸுக்கு போனா இங்க டாக்டர் விட்மன், இவர் தான் டீமோட லீடு. பீட்டரை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு செக்யூரிட்டி வந்து நார்மன் ஆஸ்பார்ன் உன்னை கூப்பிடுறாருன்னு பீட்டரை கூட்டிட்டு போனா, ஆஸ்பார்ன் பீட்டரை பார்த்து, "ஸோ நீ தானே ஸ்பைடர்மேன்னு" சொல்ல எபிசோட் 2 முடியுது. அண்ட் அடுத்த எபிசோடோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டெய்லி மார்வல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பை.